அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வகுமார். இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சொனாலிக்காவில் டைகர் 75ங்க 75 HP சிஆர்டி டிராக்டரோட பிடிஓ பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்க்க போகிறோங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஜிஎஸில் 1500 கிலோ ரொட்டாவேட்டர் வந்து போட்டிருக்கிறாங்க. ஹெவியான பனானா மில்ச்சிங் ரொட்டாவேட்டருங்க. வாழைக்காகவே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா ரொட்டாவேட்டர் வந்து போட்டிருக்காங்க. அந்த ரொட்டாவேட்டர் ப்ளஸ் வந்து 75 HP சொனாலிக்கா சிஆர்டி டிராக்டரோட க்ரீப்பர் பர்ஃபார்மன்ஸ் பிடிஓ ஒர்க்கில் வந்து இன்ஜின் பவர் எப்படி இருக்குது, கீர் பாக்ஸ் எப்படி இருக்குது, க்ரீப்பர் மூவ்மெண்ட் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு தெளிவாக பார்க்கலாங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கதிலிங்க நல்ல ஈல்டு வந்து வாழை சருகோட வர சருகோட அப்படியே ஓட்டுறாங்க. க்ரீப்பர் செகண்ட் கியரில் 1500 RPMல ஓட்டுறாங்க. இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க. டிராக்டரில் பார்த்தீங்கன்னா டயர் ஆப்ஷன் ஃப்ரண்ட்டில் 12 சைஸுங்க, பின்னாடி 18 சைஸு, ஃப்ரண்ட்டில் வெயிட்டோட வந்துடுங்க. இதில் இன்ஜின் பார்த்தீங்கன்னா ஹெவியான இன்ஜினுங்க, சிஆர்டி இன்ஜினு. இன்ஜின் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான இன்ஜின் வந்து கொடுத்துக்கிறாங்க. சிசி வந்து அதிகங்க இந்த ஹெச்பி கேட்டகரியில், அந்த மாதிரி இன்ஜின் வந்து கொடுத்துக்கிறாங்க. கியர் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் 12 ஃபார்வேர்டு 12 ரிவர்ஸுங்க, சட்டில் கீரோட வருது. ஜிஎஸில் ரைனோசரில் சீரீஸ் 5ங்க. டோர் பார்த்தீங்கன்னா எஸ் டைப் டோர் வந்து போட்டிருக்காங்க. பிளேடு பார்த்தீங்கன்னா 1 இன்ச் பிளேட்டுங்க, 2 சைடு பிளேட்டும் பார்த்தீங்கன்னா. ஃப்ளான்ஜ் பார்த்தீங்கன்னா 13 இன்ச் ஃப்ளான்ஜுங்க. ஸோ இந்த ரொட்டாவேட்டரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்க்கலாங்க. ஸ்டார்ட். இன்னும் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பார்த்தீங்கன்னா பம்பரு அண்டர் கார்டு ஒர்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா போடணுங்க. இன்ஜின் பார்த்தீங்கன்னா சிஆர்டி கொடுத்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா நாய்ஸ் நல்லாவே கண்ட்ரோல் ஆகிருக்குதுங்க. சிஆர்டியில் பார்த்தீங்கன்னா ஹை ப்ரெஷரில் டீசல் வந்து உள்ள ஸ்ப்ரே ஆகுங்க, ஹெச்பிசிஆர் கான்செப்ட்டுமாங்க. அதனால் டீசலுக்கு வந்து நல்லா வெடிக்கிற பவர் வந்து கிடைக்குங்க. டீசலுக்கு பார்த்தீங்கன்னா வரசடு கூட பார்த்தீங்கன்னா அப்படியே தீ வைக்காமல் ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. இதோட க்ரீப்பர் ஸ்பீடு சார்ட் பார்த்தீங்கன்னா வீடியோவில் மென்ஷன் பண்ணுறேங்க. ஃபஸ்ட்டு கியரில் 350ங்க, அப்படியே 300 மீட்டர் பார்த்தீங்கன்னா அதிகமாகுங்க. 350, 650, 950, 1100, 150 அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 1250 டாப் கியரில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்பீடு வேரியேஷன் இருக்குங்க. நல்ல ஒரு ஹெவியான இன்ஜினோட சிசி பார்த்தீங்கன்னா 4700 சிசிங்க இன்ஜின் பார்த்தீங்கன்னா. இன்ஜின் வந்து ரொம்பவுமே ஹெவியான இன்ஜினுங்க, நான் டர்போ இன்ஜின் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த ஹெச்பி கேட்டகரியில் இதோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க மற்ற காம்படிட்டரை கம்பேர் பண்ணுறப்போ. ஒரு ஏக்கர் பார்த்தீங்கன்னா கதிரி வாழையெல்லாம் 4 மணி நேரத்தில் ஓட்டிடலாங்க. ஹெவியான வாழை யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா 5 to 6 மணி நேரங்க. மெயினாக இந்த டயர் சைஸ் வந்து 18 சைஸ். இப்போ தேர்ட் கியரில் ஓடிட்டு இருக்குதுங்க க்ரீப்பரில். நான் வரப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் கியரில் ஓடிட்டு இருந்துச்சுங்க. இப்போ தேர்ட் கியர்லேயும் ஓட்டுறாருங்க. தேர்ட் கியர்லேயும் பாருங்கள் வண்டி அசராமல் போகுதுங்க. ஃபினிஷிங் பாருங்கள் எந்த அளவுக்கு வருதுன்னு. ஜிஎஸ் ரொட்டாவேட்டரில் ஃபினிஷிங்கை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குதுங்க. மெயினாக ரொட்டாவேட்டரில் வெயிட் அதிகமாக இருந்தால் தாங்க வெட்டுற வாழையே சீக்கிரம் ரிலீஸ் பண்ணிட்டு வரும். மண்ணுக்கும் அந்த கத்திக்கும் உண்டான கான்டாக்ட் பார்த்தீங்கன்னா எப்போவுமே இருக்குதுங்க. வெயிட் கம்மியாச்சுன்னா என்ன ஆகுன்னா, ரோல் ஆகிடுச்சு அப்படின்னா அதை ரிலீஸ் பண்ண முடியாதுங்க. அப்போ என்ன ஆகுன்னா ஜம்ப் ஆகி ஓடுறக்கு ஆரம்பிக்கும், வண்டியில் செலவு அதிகமாக வைக்கிறக்கு ஆரம்பிக்குங்க. இது பாருங்கள் ரொட்டாவேட்டர் ஒரு துளி கூட ஜம்ப் ஆகாமல் ஓடுதுங்க.
பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குதுங்க டிராக்டர். சொனாலிக்கா பொறுத்த வரைக்கும் பிடிஓ அவுட்புட் பார்த்தீங்கன்னா 1800 ஆர்பிஎம்லேயே கிடச்சிருங்க. 540 ஃபுல் ஆர்பிஎம். அதனால் பார்த்தீங்கன்னா பிடிஓ ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 1500 ஆர்பிஎம் விற்கிறப்பவே பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பீடு வந்து வருங்க. ரோட்டரி ஸ்பீடு உங்களுக்கு லோ ஆர்பிஎம்லேயே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இன்ஜினை வந்து நீங்கள் ஆப்ரேட் பண்ண முடியும். மைலேஜ் கிடைக்குங்க. இன்ஜினோட வியர் அண்ட் டியர் வந்து கம்மியாகுங்க. பவர் மோடில் 1500 ஆர்பிஎம்மில் வந்து ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. 3/2 கியரில் அளவாக இருக்குதுங்க. வாழை வந்து நல்ல ஈல்டு வந்துருக்குதுங்க. அந்த மாதிரி ஃபீல்டு தான் ஓடிட்டு இருக்குது. செகண்ட் கியரில் ஆப்ரேட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா 4 மணி நேரத்துலேயும் முடிஞ்சிருங்க. 4 to 4.5 மணி நேரத்தில் ஏக்கரா முடிஞ்சிருதுங்க. சொனாலிக்காவில் நீங்கள் யாராச்சும் டைகர் சீரிஸ் டிராக்டர் யூஸ் பண்ணிங்கன்னா அப்படின்னா உங்களோட கருத்துக்களை கீழே மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். டைகர் 75 பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்குதுங்க. நம்ம சேனல்லேயே பார்த்தீங்கன்னா 5 கலப்பை பர்ஃபார்மன்ஸு அதோட பார்த்தீங்கன்னா ரிவ்யூ எல்லாமே பார்த்துருப்பாங்க. இப்போது க்ரீப்பர் பர்ஃபார்மன்ஸ் வந்து வாழையோட்டுற வீடியோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுவுமே அப்லோட் பண்ணியாச்சுங்க. அப்படியே வர சருவோடு ஓடிட்டு இருக்குதுங்க. அந்த நியூ ஹாலண்ட 105 ஒர்க் மாஸ்டர் கோட்டை அதே சேம் சீரீஸ் ரொட்டாவேட்டருங்க. அதே மாதிரி ரொட்டாவேட்டர் பார்த்தீங்கன்னா இப்போ போட்டிருக்குதுங்க. அதே வெயிட்டு, அதே செட்டப்பு, அதே ஹைட்டு, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ரொட்டாவேட்டர் வந்து போட்டிருக்குதுங்க. ஒரு துளி கூட ஜம்ப் ஆகாமல் ஓடுது பாருங்கள். எவ்வளோ சருகில் ஓட்டினாலும் அதுதாங்க இதில் ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸோ ஜிஎஸ் ரொட்டாவேட்டர் நீங்கள் யாராச்சும் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். மெயின்டெனன்ஸ் எப்படி வருது, எப்படி லைஃப் டைம் வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை கீழே மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். டைகர் 75 பொறுத்த வரைக்கும் டிராக்டர் கொஞ்சம் லென்த்தாக இருக்கிறதுனால போய் திரும்பி வரணுங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு குறையுமே இல்லைங்க. நல்லா இருக்குது. வாழை மரம் பார்த்தீங்கன்னா நல்ல ஈல்டு வந்த வாழைங்க. செவ்வாழை குண்டாலில் எந்திரனுக்கு ஈக்குவலாக இருக்குதுங்க வாழை பார்த்தீங்கன்னா. கத்தின்னு பார்த்தாங்க டயோவில் சி டைப் கத்தி வந்து போட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க.
இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோ பதிவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.